எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின், அதாவது தமிழுக்கு ஆடி மாத கடைசியில், உங்கள் பிள்ளைகளின் திருமண விடயத்தில் மீண்டும் மும்முரமாக தொடங்குவதற்கு நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இதோ என்னுடைய வீடியோ தொகுப்பு அதற்கு தகுந்த நேரத்தில் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். அதாவது முதலில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளின் கல்யாண விடயத்தில் நீங்கள் கட்டாயமாக செயல்படுத்த வேண்டிய ஒரே ஒரு விடயம், உங்கள் பிள்ளைகளையும் திருமண விடயத்துக்குள் ஈடுபடுத்த வைக்க வேண்டும். ஆனால் அது சுலபமான காரியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வேலைதான் முக்கியம். அத்துடன் எங்களுடைய முறை அவர்களுக்கு அவ்வளவு பிடிப்பில்லை. இதற்கு ஒரே ஒரு வழி, அதாவது நீங்கள் குறைந்தது 3 ப்ரொபோசல் ஆவது ஒரே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த முறை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் தற்காலத்து பிள்ளைகள் அதைத்தான் விரும்புகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுக்கிறது. அத்துடன் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், இது மிகவும் முக்கியம். அதாவது பிள்ளைகளுக்கு ஃபோட்டோஸ், படங்கள், மற்றது அவர்களின் ப்ரொஃபைல்ஸ். அதன் பிறகு அவர்களை தீர்மானிக்க விடுங்கள். இதை நீங்கள் செய்து பாருங்கள். பிள்ளைகள் திடீரென தாங்களாகவே இந்த விடயத்தில் குதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது சரி, அப்போ உங்களுடைய வேலை என்ன என்று யோசிக்கிறீர்களா? அதாவது குறைந்தது 3 ப்ரொபோசல் தெரிவு செய்வது உங்களுடைய பொறுப்பு. இந்த விடயம் இந்த காலத்தில் மிகவும் சாத்தியம். இதை நான் உங்களுக்கு எப்படி செய்வது என்று காட்டித்தரப்போகிறேன். தற்போது உங்கள் கையில் ஒரு 100 பக்கங்கள் கொண்ட பிள்ளைகளின் லிஸ்ட், அதாவது பட்டியல், ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கிறது. நான் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்போவது என்னவென்றால், எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு தகுந்த குறைந்தது 3 ப்ரொபோசலை சுலபமாக தெரிவு செய்வது என்பது பற்றித்தான் காட்டப்போகிறேன். வாருங்கள் வீடியோவுக்குள் போவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடுவது மட்டுமல்ல உங்கள் வெற்றி. அவர்களுக்கு யாராவது ஒரு சரியான ஒருவரை பொருத்தி திருமணத்தை நடத்தி வைப்பதுதான் உங்களுடைய முழுமையான வெற்றியும் உங்களுக்கு ஒரு பூரணமான நிம்மதியையும் கொடுக்கும். இதற்கு உங்களிடம் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருந்தால் மட்டும் போதாது. முக்கியமாக ஒரு சரியான முறையும், அத்துடன் பல கருவிகளை எப்படி பயன்படுத்துவது பற்றியும் நீங்கள் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதை மிகவும் சுலபமாக செய்வதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் ஒரு மொபைல் மட்டுமே. அத்துடன் அதை இயக்குவதற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து இருக்க வேண்டும். மீது என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜேம்ஸ் ஈஸி மேட்ச் உங்களுக்கு காட்டித்தர இருக்கிறது. தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம், உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஒரு மொபைல். அந்த மொபைலில் ஜேம்ஸ் ஈஸி மேட்ச் வாட்ஸ்அப் குரூப் இணைந்திருக்க வேண்டும். இப்போ நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது, அந்த ஜேம்ஸ் ஈஸி மேட்ச் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போக வேண்டும். நான் முன்னர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அதாவது அந்த மெசேஜில் 3 லிங்க்ஸ் இருக்குது. அந்த மெசேஜை டிலீட் பண்ணாமல் வச்சிருக்க சொல்லி நான் அந்த மெசேஜ் அனுப்பிவிட்டேன். அதில் நீங்கள் தச்சையில் அதை டிலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், இல்லை மெசேஜ் அனுப்பினா நான் உங்களுக்கு அந்த மெசேஜை திருப்பி அனுப்புவேன். அதில் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பல மெசேஜ்கள் வந்திருக்கு.
அதுகளை எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், delete பண்ணிவிட்டு இந்த மெசேஜை மட்டும் வச்சுருங்கோ. இந்த 3 லிங்க்ஸ் உள்ள மெசேஜ். இப்போ நான் இதில் இந்த புது நியூ மெம்பர்ஸ் ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுற ஆக்களுடைய லிஸ்ட் வந்து இதுதான். இதில் இப்போ முதலாவது ஃபீமேல் லிஸ்ட். இப்போ ஃபீமேல் லிஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ரைட். இது வெரி சிம்பிள், நத்திங் காம்ப்ளிகேட்டட். ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இதில் வந்து இயரின் படி எல்லாம் கலெக்ட் தொகுத்து போட்டிருக்கிறேன். இப்போ 1994 ஃபீமேல்ஸ் அண்ட இதில் எல்லாம் 1994 இருக்கும். இதில் ஒன்று தான் ஆனபடியாக ஒன்று தான் டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த 1995, 1996 அதில் இப்போ அந்த இதில் ஃபார் எக்ஸாம்பிள் 95ல் இதில் ஒரு கேர்ள் ஒன்று இருக்குது, இங்கே இன்னொரு கேர்ள் இருக்குது. அப்போ 2 அப்படி 10, 15 2 வரைக்கும் எல்லாம் இதுக்குள்ளே ஒரு இயருக்குள்ளேயே அந்த அண்டர் 1 இயர் அந்த பர்டிகுலர் இயரில் எல்லாம் வந்து உண்டாயிருக்கும். சரி, ஆனோடைய அந்த நீங்கள் தேடி தெரிய தேவையில்லை. இந்த இயர் உள்ள ஆக்கள் இங்கே வேறு இடத்துல வேறு எங்கே கொண்டு தேடி தெரிய தேவையில்லை, எல்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டு இருக்கும். மற்றது இதுதான் முக்கிய. இதில் வெவ்வேறு விஷயம் ஒன்றும் இல்லை. இது இதாண்ட மற்றது இதில் ஆனால் ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இதில் நான் சொல்கிறேன். சாரி, இதில் போனீங்களா? சரி, இப்போ இந்த 1995 கேர்ள் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை பற்றி ஒரு ஆளுக்கு அனுப்பணும் என்று வச்சுக்கொள்ளுங்க. அப்படியண்டா இங்கே பார்த்தீங்கன்னா நான் முந்தி காட்டின இது ஒரு PDF ஃபைல். டீட்டெயில்ஸை அனுப்பணுமெண்டு வைங்க. இந்த ப்ரொஃபைலை காப்பி பண்ணி அனுப்பணும். அப்போ இதில் நீங்கள் டச் பண்ணிங்களா இப்படி 2 பபுள் வரும். இந்த பவுலை அப்படியே மூவ் பண்ணி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இங்கே கொண்டு வந்து கடைசி வரைக்கும் அதை கவ் பண்ணுறது மட்டும். இதை ஹைலைட் பண்ணி போட்டு இதில் பார்த்தீங்களா 2 பேப்பர் மாதிரி இருக்குது, அது வந்து காப்பி. அப்போ இதை நீங்கள் அமர்த்தினீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ண அவ்வளவும் காப்பி பண்ணிட்டு பேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் என்றால் கோ பேக் டு நார்மல் மொபைல் இது ஸ்க்ரீன். அதில் அந்த மெசேஜை ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் என்றால் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்க. இதில் அவர் எங்கே இருக்கிறாரோ அவரை கிளிக் பண்ணிவிட்டு அதை இப்போ நான் இதில் கிளிக் பண்ணி போட்டு அதை அமர்த்தி விட்டால் அந்த ஆளுக்கு அந்த மெசேஜ் போயிடும். அப்போ சும்மா செய்யலாது. இதுக்கு தான் அந்த நான் சொன்ன விஷயம். அல்லது நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க வேணுமென்றாலும் இது ஒரு விஷயம். மை டெஸ்ட் என்னட்ட நான் ஒரு டம்மி வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் மை லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்றை ஃபோன் பண்ணி வைக்கலாம். எத்தனையும் ஃபோன் பண்ணி வைக்கலாம் டிஃப்ரெண்ட் பர்பஸோட. அது நல்ல ஒரு ட்ரிக். அதை நான் எப்படி காட்டித்தரேன், எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு காட்டித்தரேன். இப்போ நான் அந்த காப்பி பண்ணினதை இந்த மை டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். அது வந்து என்னுடையது தான், நானுடைய பிரச்சனை இல்லை, அது எனக்கு தான் வரும். இல்லையாண்டா சீரியஸாக நீங்கள் உண்மையாக ஒரு ஆளுக்கு அனுப்பணுமெண்டா அந்த ஆளுடைய பேரை கிளிக் பண்ணி போட்டு இதை செய்யணும். இதில் நீங்கள் அப்படியே மெதுவாக இந்த ஸ்பேஸில் டச் பண்ணிங்களா பேஸ்ட் கிளிப்போர்டு இப்படி வரும். இதில் வந்து பேஸ்ட் அமர்த்தினீங்களா இது அந்த மெசேஜ் வந்து இதுக்குள்ள நான் அந்த பபுள்ஸில் ஹைலைட் பண்ண மெசேஜ் வந்து இதில் காப்பி பண்ணிட்டுது. இதில் ஏதாவது நீங்கள் திருத்த வேணும் மாற்ற வேணும்னு சொன்னால் செய்யலாம். மற்றும்படி இதில் எல்லா மாற்றத்தையும் செய்யலாம், கரெக்ட் பண்ணலாம். இதண்டு போட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்றால் அந்த மெசேஜ் அந்த ஆளுக்கு போயிடும். இப்போ இது என்னுடைய மை டெஸ்ட் என்ற இதுக்கு வந்துட்டுது பாருங்க. அந்த ஹைலைட் பண்ண டீட்டெயில்ஸ் அவ்வளோ இங்கே வந்துட்டுது.
ஓகே, இந்த ட்ரிக்ஸுகளை நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. ஆனால் இந்த இப்படி ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன். இதுதான் இந்த லிங்க் 1 and 2 உள்ள விஷயம். லிங்க்கு போவோம். சரி, இது நான் இப்போ பார்த்தது லிங்க் 1 ஃபீமேல் லிஸ்ட். அதே மாதிரி தான் மேல் லிஸ்ட்டும். அதில் காப்பி பண்ணி அதில் செலக்ட் பண்ணி அதை இன்னொரு ஆளுக்கு அனுப்பணும்னு சொன்னால் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன். ஓகே, அடுத்தது இப்போ அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம்.